அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் வியாழக்கிழமை ஜூலை 24 ஆடி மாதம் 8ஆம் தேதி. மிகவும் சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை. இந்த நாளை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள். நாளைய நல்ல நாளில் அமாவாசை எப்போது தொடங்குகிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஆடி அமாவாசை பற்றின அற்புதமான விஷயங்களை இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஆடி அமாவாசை நாளைய தினம் எப்பொழுது தொடங்குகிறதுனா ஜூலை 24 நாளைய தினம் அதிகாலையில் அமாவாசை திதி வருகிறது. 2:28 ஆரம்பித்து அதற்கப்புறம் மறுநாள் 25 ஜூலை நள்ளிரவு வெள்ளிக்கிழமை நைட்டு 12:40 வரை இந்த அமாவாசை திதி இருக்கிறது. தர்ப்பணம் கொடுப்பதற்கு நாளைய தினம் ஏற்ற நேரம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமானதற்கு அப்புறம் மதிய நேரத்திற்குள்ள நம்ம எப்போதுனாலும் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரமாகவே கருதப்படுகிறது. முதல்ல ஏன் இந்த அமாவாசை ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்து தர்மத்தின்படி அமாவாசை என்பது முன்னோர்களை நம்ம அந்த பித்ருக்களை வழிபடக்கூடிய ஒரு உகந்த நாள். அன்று பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைகின்ற ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பார்த்தீங்கன்னா பித்ருக்காரகன் தந்தையை குறிப்பவர் என்றும், சந்திரனை மாத்ருக்காரகன் தாயை குறிப்பவர் என்றும் சொல்வார்கள். இந்த தந்தையையும் தாயையும் குறிக்கும் 2 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் இந்த நாளை நம்முடைய முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கு மிக சக்தி வாய்ந்த நாளாக நம்ம பார்க்கின்றோம். இன்று மிதுன ராசியில இருக்கின்ற சந்திர பகவான் நாளைய தினம் கடகராசியில சூரிய பகவானோடு போய் இணைந்திருந்தாரு. இந்த நாளை தான் நம்ம அமாவாசை நாள் என்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபட ஏற்ற நாளாக பின்பற்றி கொண்டு வருகின்றோம். இந்த ஆடி அமாவாசை அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த தை ஆடி அமாவாசையெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கூறுவாங்க. அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தட்சிணாய புண்ணிய காலம், அதாவது தமிழ் மாதத்துல ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாத காலத்தை தட்சிணாயம் என்று அழைப்பார்கள். இது தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படுகிறது. இந்த தட்சிணாயத்தின் முதல் அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அதனாலதான் இந்த ஆடி அமாவாசைக்கு மிகுந்த ஒரு சிறப்பு உண்டு. பித்ருக்கள் பூமிக்கு வருதல். இந்த தட்சிணாய காலத்துலதான் நம்முடைய முன்னோர்களான இந்த பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு மிக அருகில் வந்து தங்கள் சந்ததியினர்கள் அளிக்கும் தர்ப்பணத்தை நேரடியாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். எனவே இந்த காலத்தில் தொடக்கத்தில் வரும் ஆடி அமாவாசையில செய்யப்படும் தர்ப்பணம் பன்மடங்கு நமக்கு பலன்களை தரும் அப்படிங்கிறதான். இந்த நாள்ல புனித நீராடல். ஆடி அமாவாசை என்று உங்களுக்கு அருகில் உள்ள அந்த நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடணும். கடல் அல்லது புனித தீர்த்தங்களில் நீராடி நம் பாவங்களை போக்கிக் கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகச்சிறந்தது. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, காவேரி போன்ற புண்ணிய தலங்களில் சென்று லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா கூடி நீராடி தங்கள் கடமைகளை செய்வார்கள். அதிகாலையிலே எழுந்து கடல் அல்லது புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராட வேண்டும். முடியாதவர்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் குளிக்கிற நீர்லேயே அந்த கங்கை நீர் இல்லைன்னா உங்க பக்கத்துல ஏதாவது கடல் இருந்தா அந்த கடலில் உள்ள நீரை எடுத்துட்டு வந்து நம்ம குளிக்கின்ற அந்த நீர்ல கலந்து குளிப்பது மிகுந்த சிறப்பு. தர்ப்பணம் கொடுத்தல் இது முன்னோர்களுக்கு செய்யப்படும் மிக முக்கிய கடமையாகும். தந்தை இல்லாத ஆண்கள் ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளில் புரோகிதர்கள், அதற்கென்று பார்த்தீங்கன்னா அந்த செய்வதற்கென்று புரோகிதர்கள் இருப்பாங்க. அவங்களோட உதவியுடன் எள் மற்றும் தண்ணீரை தில தர்ப்பணம் அதோட சேர்த்து வைத்து இறைத்து தங்கள் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இது 3 தலைமுறை முன்னோர்களுக்கும் போய் சேரும். அதாவது தந்தை இல்லாதவர்கள், தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, இப்படி 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்பணமானது போய் அவர்களுடைய அந்த மனதை குளிரச் செய்யும். விரதம் இருத்தல். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து படையலிடும் வரை உபவாசம் இருப்பது, அதாவது சாப்பிடாம இருக்கணும். எதையும் அந்த படையல் அவங்களுக்கு சமர்ப்பிக்கும் வரையில நம்ம எதுவும் சாப்பிடாம அந்த உண்ணாவிரதம் மாதிரி இருக்கணும். அதற்கப்புறம் முன்னோர்களுக்கு படையல். வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு பூ வைத்து விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை பாயாசம், வடை உட்பட தலைவாழை இலையில் படைத்து வழிபட வேண்டும். தானம் செய்தல். ஏழை எளியவர்களுக்கும் இந்த அமாவாசை வேளையில நம்ம அன்னதானம் செய்வது, வஸ்திர தானம், துணி கொடுத்து உதவி செய்வது, இந்த புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லாம பசுவிற்கும் அகத்திக்கீரையை கொடுப்பது சால சிறந்தது.
இந்த அமாவாசை தினத்தன்று முழு நம்பிக்கையோட இந்த கட்டுப்பாடோடு நம்ம விரதம் இருக்கின்ற இந்த செயல்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை அன்று சிரத்தையுடன் முன்னோர்களை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். பித்ரு தோஷம் நீங்கும். ஜாதகத்தில் இருக்கும் பித்ரு தோஷத்தால் நமக்கு ஏற்படும் அந்த தடைகள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்பட்டிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், தொழிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அந்த பித்ரு தோஷம் நீங்குவதற்கு நாளைய தினம் அமாவாசை தினத்துல பித்ரு வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பானதாக இருக்கும். இந்த பித்ரு வழிபாடு ஏன் செய்யறோம்னா, நம்மளுடைய முன்னோர்களை நம்ம மறக்கக்கூடாது. அவர்களுடைய ஆசி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய அடுத்து வருகின்ற அந்த சந்ததியினருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதனால அவர்களை நம்ம இந்த அமாவாசை தினங்கள்ல வழிபட்டு கொண்டே வரும் பொழுது அது நமக்கு பல புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் நம்மளை நல்லபடியாக வாழ வைப்பதற்கும் இது மிகுதியாக உதவுகிறது. ஒரு குடும்பத்துல முன்னோர்களின் ஆசி அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் அந்த குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபகாரியங்கள்ல எந்த ஒரு தடைகளுமின்றி அது சுகமாக நடந்து கொண்டே வரும். அதே போல உடல் நலத்திலும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் உயர்வதற்கும் இந்த பித்ரு வழிபாடு மிகுந்த ஒரு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும். அவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையும் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டே வரும். வம்சம் செழிக்கும். இந்த சந்ததியினர் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இந்த அமாவாசையில நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிற முறையும் நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் வாகனமாகவும் யமதர்மராஜனின் தூதுவனாகவும் கருதப்படுகிறது. மிக முக்கியமாக நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் பூமிக்கு வந்து நாம் அளிக்கும் உணவை ஏற்றுக்கொள்வதாக பெரியோர்கள் கூறுகின்றனர். நாம் வைக்கும் படையல் காகம் வந்து எடுத்தால் நம் முன்னோர்கள் நமது வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்தார்கள் என்று அர்த்தம். அதற்காக அந்த உணவு வைக்கும் முறையை நம்ம தெரிந்து கொண்டு வைக்கணும். காகத்திற்கு பார்த்தீங்கன்னா படையல் வைக்கிறோம்னா சுத்தமாக தான் இருக்கணும். அதாவது எச்சில் படாத உணவு தான் நம்ம முதல்ல கொண்டு போய் காகத்திற்கு வைத்து அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அமாவாசை நாட்களில் நம்ம சாப்பிட வேண்டும். உணவு வைக்கும் முறை நேரம் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் முன்னோர்களுக்கு படையல் இட்ட பிறகு குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். வீட்டின் தெற்கு பகுதி திசை முன்னோர்களுக்கு உரிய திசையாகும். எனவே வீட்டின் பின்புறம் அல்லது பால்கனியில தெற்கு திசையில சுத்தமான இடத்துல உணவு வைக்க வேண்டும். உணவு முன்னோர்களுக்கு படைத்த உணவில் இருந்து குறிப்பாக சாதம், பருப்பு, பாயாசம், வடை ஒவ்வொரு பிடி எடுத்து ஒரு தலைவாழையில இலையில ஒன்றாக வைத்து படைக்க வேண்டும். எச்சில் பட்ட உணவை ஒருபோதும் வைத்து விடக்கூடாது. வழிபாடு உணவு வைத்த பிறகு மனதார உங்கள் முன்னோர்களை நினைத்து எங்கள் படையலை ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். காத்திருத்தல். காகம் வந்து அந்த உணவை சாப்பிடும் வரை பார்த்தீங்கன்னா காத்திருப்பது மரபு. காகம் உணவை எடுத்த பிறகுதான் குடும்பத்தினர் சாப்பிட தொடங்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அதனால அதை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அந்த உணவை அந்த காகம் வந்து சாப்பிடும் வரை நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து அதற்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முன்னோர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவதற்கு இதை செய்வது சிறப்பு. இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஜோதிடத்தில் சந்திர பகவான மனோகரன் என்பார்கள். மனோகரன் அப்படின்னா நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துபவர் அப்படிங்கிறது. அந்த அமாவாசை தினத்தில் சந்திர பகவானுடைய அந்த சக்தி குறைவாக இருப்பதனால நம்மளுடைய மனதில் தேவையற்ற அந்த அலைச்சல் குறைவாக இருக்கும். இதனால் நம்ம ஏதாவது ஆன்மீக சம்பந்தமாக தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜெபிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதும் நமக்கு பன்மடங்கு பலனை இந்த அமாவாசை தினத்தில் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க, உங்களிடம் உள்ள அந்த தீய குணங்களை பழக்கங்களையும் விடுவதற்கும் சங்கல்பம் உறுதிமொழி எடுக்க இது மிகச்சிறந்த நாள். மனதில் அந்த தேவையற்ற எதிர்வினை ஆற்றல்களை பூராமே நீக்கிட்டு புதிய நல்ல பழக்கங்களை ஆரம்பிக்கவும் பழைய தீய பழக்கங்களை வேரோடு அழிக்கவும் மன உறுதி கூடும் அற்புதமான ஒரு ஆடி அமாவாசை நாள் நாளைய தினம். அதனால பித்ரு வழிபாடோடு சேர்ந்து இந்த ஒரு முயற்சியும் கையாளுங்க. பட் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும், கெட்ட விஷயங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைய தினம் இந்த ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் மேற்கொள்வது மிகுந்த ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். முழு மனதோடு நம்ம செய்யணும்.
அரையும் குறையுமா பார்த்தீங்கன்னா நம்ம ஈடுபட்டோம்னா அதில் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் அமாவாசை அன்று தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. சுபகாரியங்கள் செய்வது. அமாவாசை என்பது முன்னோர்களுக்குரிய நாள் என்பதால் அன்று திருமணம், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, புதுமனை புகுதல், கிரகப்பிரவேசம், காது குத்துதல், இப்படி மங்களகரமான இந்த சுபகாரியங்களையும் இந்த அமாவாசை நாளில் தவிர்ப்பது மிகுந்த நல்லது. அதுக்கப்புறம் முக்கிய ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடு. சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது, பெரிய தொகையை கடனாக கொடுப்பது அல்லது வாங்குவது, புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற முக்கிய நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதையும் இந்த அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். அசைவ உணவு மற்றும் போதை பழக்கம். அமாவாசை அன்று உடல் மற்றும் மன தூய்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எனவே முன்னோர்களை வழிபடும் நாளில் அசைவ உணவு, மது அருந்துதல் மற்றும் பிற போதை பழக்கங்களையும் முழுமையாக தவிர்ப்பது அவசியம். இதை நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுப்பது வேண்டுமானால் அந்த நாளில் நல்லது. அதை தவிர்த்து இந்த தீய பழக்கங்களில் மீண்டும் அன்றைய நாளில் செய்வது பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை ரீதியாக பல பின்விளைவுகளை ஏற்படுத்த தான் செய்யும். நம்ம செய்கின்ற அந்த வழிபாட்டிற்குமே பார்த்தீங்கன்னா இது முழு பலனை கொடுக்காது அப்படிங்கிறதான். அதனால் இந்த விஷயங்களையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அதற்கப்புறம் தேவையற்ற சண்டை சச்சரவுகள். அமாவாசை அன்று வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவது மிகவும் முக்கியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், கோபப்படுதல், சண்டையிடுதல் போன்றவற்றையும் தவிர்த்து மனதை இறை சிந்தனையிலும் முன்னோர்களின் நினைவிலும் வைத்திருப்பது குடும்பத்திற்கு நன்மையை தரும். அதே போல் அமாவாசை நாளில் நகம், முடிவெட்டுதல் போன்றவையும் கூடாது. இது பலரும் கடைபிடிக்கும் ஒரு பாரம்பரிய வழக்கம். அமாவாசை போன்ற முக்கிய ஆன்மீக நாட்களில் நகம் வெட்டுதல், முடி திருத்துவது, சவரம் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. நம்ம மற்ற நாட்களில் செய்யலாம், ஆனால் இன்றைய நாள் தான் போய் நம்ம செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கும் நம்மளுடைய பித்ருக்களுடைய வழிபாட்டிற்கும் உகந்த நாள் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். விவசாய நிலங்கள்லையும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைக்கக்கூடாது. அன்றைய தினம் அமாவாசை நாளில் நம்ம விதை விதைக்கிறோம்னா அந்த விதையானது சரியாக பயிராக வளராது அப்படிங்கிறதான். இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. அதனால் இதையும் விவசாயிகள் தவிர்ப்பது நல்லது. முக்கிய குறிப்பு, இவை எல்லாமே பயத்தின் காரணமாக சொல்லப்பட்டவை அல்ல. அமாவாசை ஒருபோதும் கெட்ட நாள் கிடையாது. அது பித்ருக்களுக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் உரிய மிக மிக சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் முழு சக்தியையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகியல் சார்ந்த விஷயங்களிலிருந்து நம் கவனத்தை சற்று விலக்கி வைக்க நம் முன்னோர்கள் இந்த வழிமுறைகளை வகுத்துள்ளனர். அதாவது இப்போ ஒரு முருகருக்கு மேலே இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு மேலே நம்ம மாலை போட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய போகிறோம்னா முழுக்க முழுக்க அதற்கென்று நம்ம குறிப்பிட்ட நாள் விரதம் இருப்போம். நம்மளுடைய கடமைகளையும் செய்வோம். ஆனால் சில விஷயங்களை நம்ம தவிர்ப்போம். இப்போ விரதம் இருக்கும் அப்படின்னாலே சில பேர் உணவு விரதத்துக்கு உணவை தவிர்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது மாலை அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடாம கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபடாமல் வேலைகளை செய்து கொண்டு இறைவனை அனுதினமும் வழிபாடு செய்து கொண்டு வருவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவரவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் இதையும் தாண்டி அமாவாசை என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு விரத நாள் போலவே இந்த அமாவாசை தினத்தையும் நம்ம அதற்கென்று மரியாதை கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுதுதான் அன்றைய தினத்தில் நமக்கு நல்ல அந்த வழிகளும் வாழ்க்கைக்கு தேவையான அந்த செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த அமாவாசை தினத்தை யாரும் நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அதற்கென்று வழிபாடுகளை செய்யப்படுற தந்தை இல்லாதவர்கள் செய்து உங்களுடைய பித்ருக்களுடைய அந்த மனதை குளிரச் செய்து அவர்களுடைய ஆசியை பெற்று நம்ம நலமோடு வாழ வேண்டும். அதனால் இன்றைய நாளில் நம்ம தவறாமல் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சுருக்கமாக சொன்னால் அமாவாசை என்பது வெளிப்புற இருள் நிறைந்த நாள் மட்டுமல்லாமல் நமக்கு உள்ளே இருக்கும் ஆன்மீக ஒளியை உணர்வதற்கும் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொன்னாள் அப்படின்னே சொல்லலாம். அதனால் யாருமே இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அனைவருமே உங்களுடைய அந்தந்த பித்ருக்களை நினைத்து வழிபாடுகளை செய்து அவர்களுடைய ஆசி பெற்று நலமோடு வாழ வேண்டும். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் நாளைய தினம் இதை கட்டாயம் கடைபிடித்து அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் வல்ல அந்த இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதுபோல பல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.